இவன் சுட்டனா பெரிய பிரச்சனை ஆயிடுமா? இவன் கொலைகாரன். இவன் தான் கொலைகாரன். இவன் எல்லாரையும் கொன்னுட்டான். இவன் தான் எல்லாரையும் கொலை பண்ணி பணமாக்கிட்டான். சரி சரி, இவன் தான் கொண்டதாவே இருக்கட்டும். ஆனா இவனை கொன்னுட்டா செத்து போனவங்க திரும்ப வந்துருவாங்களா? நான் சொல்றத கேளுமா. துப்பாக்கி கீழே போடு. போடு போடுமா, போடுன்னு சொல்றேன். ஏய், அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. அமைதியா இருங்க. கீழே இறங்குங்க. ஐயோ, அவசரப்படாதமா. இங்க பாருமா, உன் கதையை முடிச்சுக்கிட்டா எல்லாம் முடிஞ்சு போனதா அர்த்தம் இல்லமா? தற்கொலை பண்றது தப்பு. இப்ப நீ அப்படி பண்ணா அந்த பாவம் உன்னதான் சேரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. இங்க பாரு, தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் நிறுத்திட்டு உண்மை என்னன்னு நிரூபி. போட்டுருமா, துப்பாக்கி கீழே போட்டு. பயப்படாத பயப்படாத, உடனே ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. பயப்படாத, மெதுவா. சார் நீங்க ரெஸ்ட் எடுங்க சார். திடீர்னு நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க, அதனால தான் உங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தோம். மேஜர், 2 நாளைக்கு முன்னாடி உங்க முதுகுல ஒரு காயம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேஜர், இது சாதாரண காயம் இல்ல. உங்களை கத்தியால குத்திருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஆன்டிசெப்டிக் தடவறதுனால மட்டும் இது குணமடைய வாய்ப்பு இல்ல. ஆனா அந்த பொண்ணுங்க அவங்க வந்து மேஜர், இந்த கத்தி மட்டும் 4 இன்ச் தான் ஆழமா போயிருந்ததுன்னா உங்க லங்ஸையே அது பஞ்சர் பண்ணிருக்கும். இன்னமும் இன்டர்னல் ப்ளீடிங் நிக்காம தான் இருக்கு. இங்க இருக்கிற டாக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை காப்பாத்துனது நல்லதா போச்சு. உங்களோட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீங்க காட்டுற அக்கறைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இன்னும் எத்தனை நாள் நான் இங்க இருக்கணும்? 3 நாள். இன்னும் 3 நாளைக்கு நீங்க கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க இவரை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நான் இவருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருவேன். அந்த பொண்ணு எங்க? சார் ப்ளீஸ், அந்த பொண்ணு எங்க? பரவாயில்ல விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் மத்த வேலையை பாருங்க. ஓகே சார்.
இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. கொஞ்சம் வீக்னஸ், அப்புறம் லைட்டா காய்ச்சல் இருக்கு. நீங்க இப்போ நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு இப்போ அது தேவை. அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டரோட பார்வையில இருக்கிறது கொஞ்சம் கூட சேஃப்டியே கிடையாது. இங்கிருந்து உடனே போயாகணும். சார் சார் நோ சார். சார் நீங்க எழுந்திருக்க கூடாது. உங்க கண்டிஷன் மோசமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு சார். நான் சொல்றத கவனமா கேளு. அந்த பொண்ணோட பேரு பாரு, முழு பேரு பார்வதி. அவ உன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலோ இல்ல நீ பிஎஸ்டி கேம்ப் போனாலோ அந்த ஹெட் குவார்டர்ஸ்லயே வச்சு அந்த பொண்ணோட கதையை நீ முடிச்சிடுற. செத்துட்டாங்கிற செய்தி மட்டும்தான் வரணும். கண்டிப்பா அந்த செய்தி வரும். சார் ப்ளீஸ் நீங்க ரெஸ்ட் எடுங்க சார். அந்த பொண்ணோட ரூமுக்கு முன்னாடி செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சார். அது மட்டும் பத்தாத ஆனந்த், அவ என் கஸ்டடியில் இருக்கணும். நான் சொல்றத கேளு. அவளை உடனே இந்த ரூமுக்கு சேஞ்ச் பண்ண. இந்த ரூமுக்கா? ஆனந்த், இது பெரிய ரூம் தான். அவளை உடனே இங்க சேஞ்ச் பண்ண. போ. சார் நான் டாக்டர்கிட்ட பெர்மிஷன். டாக்டருக்கு அவ வெறும் ஒரு பேஷண்ட் ஆனந்த். ஆனா நமக்கு அவ ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான சாட்சி. மூவ். எஸ் சார். எஸ் சார். சார் இவரை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காங்க. இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ருத்ரா சார் ஆர்டர் போட்டிருக்காரு. நீங்க கொஞ்சம் என் கூட வர முடியுமா? வாங்க. இரு. எப்படிப்பா இருக்க? பார்த்தா தெரியல. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 13 இல்ல 14? 15. 15 வருஷம். பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? நீ சின்ன பையனா இருக்கும்போது சித்தப்பா சித்தப்பா எனக்கு உங்களை மாதிரியே மீசை வச்சுக்க ஆசையா இருக்கும்ப. அப்ப கண்ணாடி முன்னாடி நின்னு என் மீசையை நீ முறுக்கி விடுவ. உனக்கு ஞாபகம் இல்லையா? அந்த காலெல்லாம் போயிடுச்சு. இப்ப பாரு,